ஹாய், நீங்கள் முட்டைக்கோஸ் உங்கள் குழந்தைக்கு கொடுக்குறீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு தான். நான் பாப்பாவுக்கு முட்டைக்கோஸு கூட முட்டையும் சேர்த்து தான் கொடுத்துருக்கேன். முட்டைக்கோஸ் வந்து நம்ம முழுசாக வெட்டி போடும்போது பெருசு பெருசாக இருக்கும். அதை அவங்களால மென்று சாப்பிட்டுக்க முடியாது இப்போதைக்கு. அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, மிக்சியில் ஒரு அடி அடித்த உடனே அது நல்லா சிறுசாயிடுச்சுன்னா பொடிசாயிடுச்சு. அதனால் அந்தளவுக்கு நான் மிக்சியில் லைட்டாக ஒரு அடி அடிச்சுட்டு அதுலேயே கொஞ்சம் சீரகம் எடுத்து வச்சுட்டேன். தேங்காய் எண்ணெயில் தான் பாப்பாவுக்கு நான் கொடுக்குறேன். அதனால் தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் பொடிசாவே வெட்டி எடுத்துட்டேன். சின்ன வெங்காயம் போட்டுட்டேன். தேங்காய் எண்ணெயில் சின்ன வெங்காயம் போட்டுட்டு அங்கே பாருங்கள் நான் எந்த அளவுக்கு முட்டைக்கோஸ் பொடிசாக வெட்டியிருக்கேன்னு. அதிலே கொஞ்சம் சீரகம் போட்டு வச்சுட்டேன், ஏன்னா இது தனியாக போடணும்னு. இதை ரெண்டையுமே நல்லா வணக்க ஆரம்பிச்சிட்டேன். பாப்பா என்னை பேசவே விட மாட்டேங்கிறா. நான் அவள் கூட பேசுகிறேன்னு நினச்சி அவள் திருப்பி பேசிகிட்டு இருக்கா. அவளை ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு இப்போ நான் மறுபடியும் பேசுகிறேன். சீரகம் வந்து எப்பயுமே நான் சேர்த்துக்குவேன், அது உங்களுக்கே தெரியும். மிளகா சேர்த்த மாட்டேன், மிளகு பவுடர் சேர்த்துக்குவேன். இது வந்து நம்மளே ஓனாக ரெடி பண்ணுற மிளகு அப்படிங்கிறனால நான் அது சேர்த்துக்கிறேன். கடையில் வாங்குற மாதிரினா அதுக்கு நான் மிளகாவே சேர்த்துக்குவேன். இதை நல்லா வணக்கி விட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுட்டும் நம்ம இந்த முட்டைக்கோஸ் உடனே நம்ம கொடுக்கவும் முடியாது, ஏன்னா அது நல்லா வெந்திருக்கா வேகலையா நமக்கு தெரியாது இல்லையா. அதனால் நம்ம தண்ணி ஊற்றிட்டு இருக்கிற அந்த முட்டைக்கோஸும் சீரகம் கூட வெந்து கிடைக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா வணக்கி விட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினேன், மறந்துட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றினேன். கொஞ்சமாக ஊற்றிட்டோம், எடுத்து வச்ச தண்ணி வேறு, நான் இன்னொரு தண்ணி குடிக்கிறதுக்கு பாப்பாவுக்கு எடுத்து வச்ச தண்ணி ஊற்றிட்டேன். அதனால் இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி எக்ஸ்ட்ராவே ஊற்றிட்டு நல்லா வணங்குறதுக்கு நல்லா கிண்டி விட்டுட்டு பெப்பர் தூள் போட்டுட்டேன். நீங்களும் பெப்பர் யூஸ் பண்ணுங்கள், குழந்தைங்க சாப்பிட்டுக்குவாங்க. மிளகாவை விட பெப்பர் யூஸ் பண்ணும்போது சாப்பிட்டுக்குவாங்க. ஏதாவது நமக்கு கொஞ்சமாவது காரம் சேர்த்திக்கணும். பெப்பர் சேர்த்திக்கும் போது அன்லிமிட்டடான பெனிஃபிட்ஸ் இருக்கிறனால நான் பெப்பர் சேர்த்துக்கிட்டேன். மிளகா இப்போதைக்கு வேண்டாம், அதுவும் இல்லாமல் ஹீட்டு வேறேன்னு. இது நல்லா வணங்கி இந்த தண்ணி வற்றினதுக்கப்புறம் நான் ஒரே ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கிட்டேன். நாட்டுக்கோழி முட்டை கிடச்சா அது ரொம்பவுமே நல்லது. எனக்கு நாட்டுக்கோழி முட்டை இப்போ கிடைக்கல, ரீசெண்டாக கிடைக்க மாட்டேங்குது. அதனால நான் வந்து கடையிலேயே முட்டை வாங்கிட்டேன். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதும் சரி, கேக் செய்கிறதும் சரி, அப்போவே வாங்கிட்டு நீங்கள் இப்போ வாங்கி வச்சு ஒரு 10 நாள் ஒரு 5 நாள் உள்ளது கொடுக்க வேண்டாம். ஃப்ரெஷ்ஷாக அப்போதைக்கு வாங்கி கொடுங்க. நான் முன்னாடி கடையில் சொல்லி முட்டை வந்துருச்சான்னு கேட்போம். அப்போ தான் அந்த லோடே வந்திருக்கும். அப்போ வாங்குறத மட்டும்தான் முட்டை செஞ்சு கொடுப்போம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வாங்குறதெல்லாம் செஞ்சு கொடுக்க மாட்டோம். பாப்பாவுக்கு என்றைக்குமே செஞ்சு கொடுக்க மாட்டோம். இந்த முட்டையும் முட்டைக்கோசும் சேர்த்து நல்லா வணங்கணும். இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் ரைஸ் போட்டுக்கலாம். நான் நல்லாவே வணக்கிட்டேன். வணக்கணுன்னு இந்த காய்கறியில் ஃபுல்லாகவே முட்டை ஸ்ப்ரெட் ஆகிட்டு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் ரைஸ் போட்டுக்கிட்டேன். சால்ட் வந்து நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு போட்டுக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம கையில் தானே மசிச்சு கொடுக்க போகிறோம். அதனால் இந்த சூட்டோடையே வந்துட்டு நான் இந்த பாத்திரத்தில் இருக்கும்போதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கையோடையே மசிச்சுட்டேன். நீங்களும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஏன்னா சூடு ஆறின பிறகு நம்மளால் கையில் அவ்வளோவா மசிக்க முடியாது. மசித்தாலுமே இந்த முட்டைக்கோஸ் இல்லையா, குழந்தைங்க சாப்பிட்டுக்க மாட்டாங்க. நான் அந்த சூடோடையே நல்லா மசிச்சுட்டேன். நல்லா மசிச்சும் போது நல்லாவே மசிஞ்சிருச்சு. நான் மிக்சியிலலாம் இதை அடிக்கலை, அப்படியே கொடுத்துட்டேன். கையிலையும் ரொம்ப குலைக்கலை, ஏன்னா இது நல்லாவே மசிஞ்சு கிடச்சிருச்சு. அதனால நான் கொடுத்தேன். முட்டைக்கோஸ் வந்து 6 மந்த் பேபிஸ்லேருந்தே நீங்கள் கொடுக்கலாம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் உங்கள் குழந்தைக்கு ஒரு வேளை அலர்ஜி ஆச்சுன்னா நீங்கள் வந்து முட்டைக்கோஸ் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, கொடுக்காதீங்க. என் குழந்தைக்கு வந்து அலர்ஜி ஆகலை. நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், வயலட் கலரில் இருக்க முட்டைக்கோஸ் கொடுத்துருக்கேன். அதில் நிறைய மினரல்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. இதுலேயுமே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நமக்கு இப்போ எது கிடைக்குதோ அதில் நம்ம கொடுப்போம். நீங்களும் உங்கள் குழந்தைக்கு கொடுங்க. பாப்பா எல்லாமே சாப்பிட்டா. இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.